அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். லேபரில் ஒன்று கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடுச்சு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பேமெண்ட் வேஜ் ஆக்ட் இன் 1936 ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கொஸ்டின். டிடக்ஷன் அலவுடு. ஒரு சேலரி இருக்குது. இந்த சேலரிக்குள்ளே எந்த மாதிரியான டிடக்ஷனை அலோவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, லாஃபுல் அலவுடு எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஹவு த வேஜஸ் பெய்டு, எந்தெந்த முறைகளில் சம்பளம் வழங்கப்படுகிறது அப்படின்ற ஒரு கொஸ்டினும், அண்டு வாட் ஆர் த டிடக்ஷன் அலவுட் அண்டர் த பேமெண்ட் வேஜ் ஆக்ட் இன் 1936 அப்படின்ற ஒரு 2 கொஸ்டின்கள் இதில் கேட்டிருக்காங்க. பேமெண்ட் ஆஃப் வேஜ் ஆக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்ட். கண்டிப்பாக தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதோட 2 கேஸ் ஸ்டடி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 கேஸ் ஸ்டடியுமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டாலும் இந்த 2 கேஸ் ஸ்டடியும் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா கண்டிப்பாக இது 2 கேஸ் ஸ்டடியுமே எல்லா வழக்குகளுக்கும் எல்லா கொஸ்டின்களுக்கும் பொருந்தி வரும் அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். நீங்கள் 2 கேஸ் ஸ்டடி எழுதிட்டிங்கன்னா 12 மார்க்கில் 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது கேஸ்லாம் எத்தனை எழுதியிருக்காங்க அப்படின்றது தான். ஹவு த வேஜ் பெய்டு, எந்த வழிகளில் சம்பளம் கொடுக்கப்படுகிறது அப்படின்றதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப எளிமையானது தான். ஹவு த வேஜ் வாட் ஆர் த பெய்டு அப்படின்ற மாதிரி போட்டுட்டு மோட் ஆஃப் பேமெண்ட்டு செக்ஷன் 6 பார்த்தீங்கன்னா இதில் டிஃபைன் பண்ணி சொல்லுது. 6 எப்படி இன் கேஷாக கொடுக்கலாம், அது காயின்ஸாகவும் இருக்கலாம், நாணயங்களாகவும் இருக்கலாம், அல்லது கரன்சி நோட்டாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவ்வளோ தான் ஆன்சரே, வேறு ஒன்றும் பெருசாக யோசிக்க தேவையில்லை. அதன் பிறகு பை செக்கு இஃப் பர்மிட்டட், அந்த தொழிற்சாலையோ அல்லது ஸ்டாண்டிங் ஆர்டரோ பர்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா செக்காக கூட ஒரு சேலரியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நவுடேஸ் பார்த்திங்கன்னா பை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், பார்த்திங்கன்னா நேரடியாகவே பார்த்திங்கன்னா அவர்களோட வங்கி கணக்கில் சேலரி வரா மாதிரி இப்போ பண்ணிட்டாங்க. இந்த 2 முறைகளும் இப்போ கிடையாது. இப்போ எந்த ஒரு கம்பெனிலையுமே பை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ அதை கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதுங்க. அதன் பிறகு கேட்கப்பட்ட கேள்வி வாட் ஆர் த டிடக்ஷன், அதாவது சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும் கழிவுகள் என்ன, டிடக்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே அலவுடு டிடக்ஷன் செக்ஷன் 7லேருந்து 13 வரைக்கும் டிஃபைன் பண்ணி சொல்லுது. பேமெண்ட் வேஜ் ஆக்ட் இன் 1936 ஒரு சேலரி இருக்குது. இந்த சேலரியில் எந்த மாதிரியான பிடித்தங்கள் செய்யப்படுகின்றன என்பது தான் பதில். ஃபஸ்ட்டு ஃபைன், ஏதாச்சும் தவறு செஞ்சுருந்தால், மிஸ்கண்டக்ட் பண்ணின்னு இருந்தால், அதில் அவர் மாட்டிக்கிட்டு இருந்தா, அதில் அவர் மன்னிப்பு கேட்டிருந்தா, இல்லை கோர்ட்டில் போயிட்டு வழக்கிட்டு அவர் மறுபடியும் பரவாயில்ல உள்ளே வந்துடலாம் இருந்தா, அந்த கோர்ட் இவருக்கு ஃபைன் போட்டிருந்தாங்கன்னா, அது பெரிய தொகையாக இருந்ததுன்னா, மாதம் சம்பளத்தில் பிடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரியான கான்செப்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை சம்பளத்துலேருந்து பிடித்தம் செய்யலாம், டிடக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மொதல் விஷயத்த சொல்லிட்டாங்க. செகண்டு, ஆப்சண்ட் டியூட்டி, லேட் அட்டண்டன்ஸ், லேட்டாக வருவார் அவர். 9 மணிக்கு வர வேண்டிய இடத்துல இவர் 11 மணிக்கு வருவார். ஸோ இந்த 2 மணி நேரம் அந்த புரோக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா சம்பளத்தை பிடித்தம் செய்து கொள்ளலாம். 500 சேலரினா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் லேட்டாக வர்றதுனால ஒரு 150 ரூபா பிடிச்சிக்கிட்டு அவருக்கு சம்பளத்தை கொடுக்கலாம். அது ஒரு அலவுடு டிடக்ஷன், தட் மீன்ஸ் லாஃபுல் டிடக்ஷன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆர் லாசஸ், அந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்காரு, இவருடைய எம்ப்ளாயீஸோட நெக்லிஜென்ஸ் காரணமாக ஏதோ ஒரு பொருள், விலை மதிப்பற்ற பொருள் வந்து டேமேஜ் ஆகுதுன்ற பட்சத்தில் அதற்குண்டான அமௌண்ட்டையும் பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாயி தான் கொடுக்கணும். அந்த தொகையை வந்து ஒரே அடியாக அவர்கிட்டருந்து வாங்க முடியாது, சிறிது சிறிதாக தான் அவருடைய சேலரியிலேருந்து பிடிச்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவருடைய சம்பளத்திலிருந்து டிடக்ஷன் பண்ணிக்கலாம். இது அலௌடு பண்ணப்பட்டிருக்கு செக்ஷன் 7லேருந்து 13 வரைக்கும். ஹவுஸ் ரெண்ட், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட்டு ப்ரொவைடு கம்பெனி. ஒரு சில கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒரு சில கம்பெனியில் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் அவங்க ஹவுஸே கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா வீடே கொடுத்துருவாங்க. இந்த இபி மாதிரியோ இல்லைனா வேறு ரயில்வே மாதிரியோ கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்குவதற்குண்டான வீடை கொடுத்துருவாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு வாடகை நிர்ணயம் செஞ்சுருவாங்க. அந்த வாடகையை பார்த்திங்கன்னா இந்த சேலரியிலேருந்து பிடித்தம் செஞ்சுப்பாங்க. இது ஒரு லாஃபுல் டிடக்ஷன், இது ஒரு அலவுடு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு லோன் வாங்கியிருக்காரு, அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டையும் பார்த்திங்கன்னா சேலரியிலேருந்து டிடக்ட் பண்ணிக்கலாம். ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது, பிஎஃப் பிடிக்கிறாங்க, அதுக்கும் கண்டிப்பாக பிடித்தம் செய்யலாம்.
இஎஸ்ஐ அண்ட் இன்சூரன்ஸ் இருக்குது, அதற்கும் பிடித்தம் செய்யலாம், டிடெக்ட் பண்ணிக்கலாம். இன்கம் டேக்ஸ் வருது, அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலரியோடைய சீலிங்கை வந்து மீறுறாரு, ஒரு 5 லட்சத்துக்கு மேலே அவர் சம்பளம் வாங்குறாரு ஒரு வருஷத்துக்குன்னா, அப்போ பார்த்திங்கன்னா டேக்ஸ் கண்டிப்பாக கட்டி ஆகணும் அவர். ஸோ இஃப் அப்ளிகபிள் அப்படின்ற கான்செப்டில் கண்டிப்பாக அவருடைய சேலரியிலேருந்து அதை பிடித்தம் செய்யலாம். கோர்ட் ஆர்டரில் பார்த்திங்கன்னா கார்னிஷி அவார்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இவர் யாருக்குன்னா ஒருத்தருக்கு சூரிட்டி கொடுத்துருப்பாரு, அந்த சூரிட்டி பார்த்திங்கன்னா ஏமாற்றிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போது அந்த எதிர்த்தரப்பினர் பார்த்திங்கன்னா வழக்கிட்டு இவர் மேலே பார்த்திங்கன்னா அந்த வழக்கை திருப்பி ஆர்டர் இவருக்கு தரப்பினர் ஆர்டர் வாங்குவாங்க. அதுக்கு பேர் தான் கார்னிஷி அவார்டுன்னு பேர். அந்த மாதிரி அவார்டை நீங்கள் கம்பெனியில் கொடுத்தீங்கன்னா இவருடைய சேலரியிலேருந்து பிடித்தம் செய்வாங்க. அதே போல் இவர் கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்காமல் போயிட்டு வழக்கில் இவர் தோத்துட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக சேலரியிலேருந்து பிடித்தம் செஞ்சுப்பாங்க. கவர்மெண்ட்டு இல்லை சேலரி பர்சனுக்கு இது மிக அற்புதமான ஒரு கான்செப்டும் கூட. எதிர்த்தரப்பினருக்கு கார்னிஷி அவார்டு பெட்டிஷனை போட்டு அழகாக அவங்க அவர்களுடைய சேலரியிலேருந்து பிடித்தம் செய்து கொள்ளலாம். அதே போல் இந்த கணவன் மனைவியாக இருக்கும்போது மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் போடுறாங்கன்னு போது அவர் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்திலேயோ இல்லை நல்ல சொல்லப்படுகின்ற கம்பெனிலேயோ வேலை செஞ்சார்னா கார்னிஷி அவார்ட் மூலிமா அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் தொகையை மிக எளிமையாக கேட்டு வாங்கிக்கலாம் என்றது தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அலௌடட் டிடக்ஷன். இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இல்லீகல் டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தும்போது ஆர்பிட்ரரி பெனால்ட்டிஸ், சம்மந்தமே இல்லாத அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பெனால்ட்டி போட்டுப்பாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லீகலாக வருது. அன்ஆத்தரைஸ்டு ரெக்கவரி, தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா பேசிட்டு அதன் மூலமாக சேலரியிலேருந்து பிடித்தம் செய்வாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா இல்லீகல் டிடக்ஷன். இது அலௌடு கிடையாது. இது இஃப் அலௌடட், இது இஃப் நாட் அலௌடட். ரொம்ப தெளிவாக நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் எழுதணும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் வித்தவுட் ஒர்க்கர்ஸோட கன்சென்ட் பார்த்திங்கன்னா இருக்காது, ஆனால் பிடித்தம் செய்வாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா இல்லீகல் டிடக்ஷனாக பார்க்கப்படுகிறது. சேலரியிலிருந்து பிடித்தம் செய்வது. ஒரு கேஸ் ஸ்டடி பாருங்கள், மிக அற்புதமான கேஸ் ஸ்டடி. இந்துஸ்தான் டைம் லிமிடெட் விசஸ் தேர் ஒர்க்மேன் இன் 1963 ஒரு நடந்த வழக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் டைம் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஊதியத்திலிருந்து சட்டப்படி அனுமதிக்கப்படாத தொகையினை பிடித்தம் செய்கிறது, கழித்து கொள்கிறது. தட் மீன்ஸ் டிடக்ஷன் பண்ணிக்குது. இதனை எதிர்த்து அந்த ஒர்க்மேன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கில் ஆனரபிள் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 7 கீழ் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து விஷயங்களும் பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்பட்ட கழிவுகள், தட் மீன்ஸ் அலௌடட் டிடக்ஷன். அதை தவிர்த்து சொல்லப்படுகின்ற எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா இல்லீகல் டிடக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, தொழிலாளர்கள் அனுமதி இருந்தாலும் கூட இந்த இல்லீகல் டிடக்ஷன் வந்து தொழிலாளிகளுடைய அனுமதி இருந்தாலும் கூட பிடித்தம் செய்வது இல்லீகல் தான். தொழிலாளிகள் அந்த தொகையை கேட்கப்படும் போது கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை இந்த கேஸ் ஸ்டடியில் கொடுத்துட்றாங்க. கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி லேபர் லா 1 யாரும் அரியர் வைக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் வீடியோவை பார்க்குறவங்க யாருமே லைக் பண்ண மாட்டேன்றீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்மளே பண்ணலாம், யார் தான் பார்க்குறது? அதை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு அது ப்ரொமோட் ஆகி போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. சரி, நீங்கள் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே போல் நமது சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஹாய் அப்படின்ற டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுடைய பெயர் மற்றும் ஊருடன் போட்டிங்கன்னா நான் குழுவில் இணைச்சிருவேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையும், உங்களுக்கு எழும் சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஒரு தளமாக இருக்குன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இணைவீங்கன்ற நம்பிக்கையோட இந்த லேபர் லா 1 நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இனி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி நம்ம வீடியோஸ் போட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.